அனைவருக்கும் வணக்கம். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுடைய முதல் பருவ மதிப்பெண்களை நாம் எமிஸ் இணையதளத்தில் பதிவு செய்யணும். ஸோ அது எப்படி பதிவு செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம எமிஸ் இணையதளத்தில் போனீங்கன்னா கூகுளில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்தந்த வகுப்பு ஆசிரியர் அவங்க ஐடியில் போயிட்டு மார்க்கை என்ட்ரி பண்ணணும். 11, 12ஆம் வகுப்புக்கு அந்தந்த பாட ஆசிரியர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் மார்க்கை என்ட்ரி பண்ணணும். ஸோ நீங்கள் கொடுத்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதும் இந்த பேஜ் வரும். அதில் லாஸ்ட்டில் இருக்க அந்த 3 லைனை டச் பண்ணுங்கள். நிறைய ஐக்கான் காமிக்கும். அதில் அகடமிக் ஸ்கோர். ஸோ 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா மாணவர்களுக்குமே இந்த அகடமிக் ஸ்கோரில் தான் போய்ட்டு நம்ம மார்க்கை டைப் பண்ண போகிறோம். 2 வித்தியாசம்தான். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் கிளாஸ் டீச்சர் அவங்க ஐடியில் போய்ட்டு மார்க்கை என்ட்ரி பண்ண போகிறோம். 11th 12th டீச்சர்ஸ் மட்டும் சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களோ அவங்கவுங்க சப்ஜெக்டோடைய இன்டர்னல் மார்க்கும் போடணும், சப்ஜெக்ட் மார்க்கும் போடணும். எல்லாமே அகடமிக் ஸ்கோரில் தான் போய்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். இப்போது அகடமிக் ஸ்கோரில் போகிறோம். ஃபஸ்ட்டு இயர் கேட்கும். அகடமிக் இயரை செலக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து கிளாஸஸ் செலக்ட் பண்ணும்பொழுது நம்ம எந்த வகுப்புக்கு வகுப்பு ஆசிரியராக இருக்கிறோமோ அந்த வகுப்பு காமிக்கும். அந்த வகுப்பை டச் பண்ணிக்கிறீங்க. அடுத்து உடனே செக்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணணும். செக்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைப்பு, குவார்ட்டர்லி எக்ஸாமா ஹாஃப்லி எக்ஸாமா, குவார்ட்டர்லி எக்ஸாம் நம்ம டைப் பண்ணிக்கிறோம். இதை டச் பண்ணி முடிச்சுட்டு இங்கே சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் நேம் நமக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோட் இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் ஆப்சன்ட் புட் ஏ. முன்னாடி அந்த ஏ போகிற ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, இப்போ ஏ போகிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு ஆப்சன்ட் அப்படின்னா நம்ம ஏ போடணும். இப்போ டேரெக்டாக இப்படியே நம்ம டச் பண்ணி டைப் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் பென்சில் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டச் பண்ணணும். இதை டச் பண்ணால் தான் இந்த பாக்ஸ் நமக்கு விசிபிள் ஆகும். இதில் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு சப்ஜெக்டோடைய மார்க்கையும் நாம் இதில் போய்ட்டு என்ட்ரி பண்ணணும். சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரலை அப்படின்னா இந்த இடத்துல ஏ கொடுத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி கொடுத்தோன்னா இங்கே டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம ரிமார்க்ஸ் போடணும்னா டைப் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். முடிச்சுட்டு மறக்காமல் இந்த க்ரீன் கலரில் ஒரு டிக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை டச் பண்ணால் தான் சேவ் ஆகும். நீங்கள் வெறும் மார்க்கை மட்டும் போட்டு போயிட்டிங்கன்னா சேவ் ஆகாது. அதனால் ஃபுல்லாக மார்க்கெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனுக்கு நேராக இருக்கிற இந்த க்ரீன் கலர் டிக்கை நீங்கள் டச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு சேவ் கேட்கும், அதை மட்டும் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் டீச்சர்ஸ். தேங்க்யூ.